Hi dears, Assalamu alaikum. இன்னைக்கு வீடியோவில் கிச்சன் கவுண்டர் டாப் ஸ்டவ்வை எல்லாம் ஜஸ்ட் 5 to 10 மினிட்ஸில் எப்படி பளிச்சுன்னு க்ளீன் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நார்மலாக நம்ம எப்போவுமே சமைச்சோம்னா கிச்சன் கவுண்டர் டாப் ஸ்டவ்வெல்லாம் எப்படி மெஸ்ஸி ஆகுமோ அப்படி தான் இருக்குது. இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷன் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துருக்கிறேன். நார்மலாக பாத்திரம் கழுவக்கூடிய லிக்விட் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். வினிகர் மிக்சிங்க்கு தேவையான அளவு வினிகர் சேர்த்துருக்கேன். வினிகர் சேர்த்தது அப்படி பொங்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் தனியாக கழட்டுற மாதிரி இருக்கிற ஸ்டாண்டு எல்லாத்தையும் தனியாக எடுத்துகிட்டு இதையெல்லாம் தனியாக கழுவிக்கலாம் அப்படின்ட்டு அதையெல்லாம் நார்மலாக நம்ம எப்போவுமே பாத்திரம் தேய்ப்போம்ல அந்த மாதிரி எடுத்து கழுவினாலே போதும். எல்லா பக்கமும் நல்லா தண்ணி தெளிச்சுட்டு நம்ம செய்து வச்ச அந்த சொல்யூஷனை தொட்டு ஸ்டவ்வு கவுண்டர் டாப்பு எல்லா பக்கமும் நல்லா தேய்க்கணும். ஸ்டீல் நார் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்டீல் நார் யூஸ் பண்ணணும்னா எல்லா ஸ்டவ்வில் அப்புறமா கிரானைட் அடுப்பு மேடை கிரானைட் இருக்குதுல எல்லாத்துலையும் கீரலாக விழுந்துடும். அதனால சாதாரணமான ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி தேய்ங்க. ஃபஸ்ட்டு மேலாப்பில் அழுக்கு இருக்கக்கூடிய இடங்களை மட்டும் தேய்ச்சி எடுத்துக்கிட்டு ரொம்ப படிஞ்சு இருக்கக்கூடிய இடங்களை மறுபடியும் நம்ம தேய்க்க போகிறோம். அதுக்கு ஒரு டூத் ப்ரஷ் எடுத்துருக்கு. அதில் பேஸ்ட்டு வச்சுக்கிட்டு ஸ்டவ்வுடைய பர்னரை சுற்றி எப்போவுமே ஏதோ ஒன்று சிந்தறதுனால ஸ்டவ்லேருந்து வரக்கூடிய சூடுனால அது அப்படி உருகி போய் பிடிச்சி கிடக்கும். கருப்பு கலரில் அப்படி பிடிச்சி கிடக்கும். அதனால் அந்த இடங்களை நான் ப்ரஷ் வச்சு நல்லா அழுத்தி தேய்க்கிறேன். ஏற்கனவே வினிகர் சொல்யூஷனில் அது ஊறி இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ நான் தேய்க்கும் போதே பாருங்கள், ப்ரஷ்ஷாக இருந்ததுனா தான் நமக்கு தேய்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். டூத் ப்ரஷ் தான். பட் ரொம்ப பழைய ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணாதீங்க. அதனுடைய ப்ரஷ் அந்த இதெல்லாம் ரொம்ப தேஞ்சு போயிருக்கும். அதனால் நல்லா இருக்கக்கூடிய ப்ரஷ் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லா க்ளீன் ஆகும். நம்ம பேஸ்ட்டு வச்சு தேய்க்க ஃபுல்லாக அது அப்படியே கலண்டு வந்துடும். மாதிரி அந்த ரவுண்டை சுற்றியும் எப்போவுமே கரை அப்படியே போய் பிடிச்சிக்கும், சுற்றி பிடிச்சிக்கும். அதனால் அந்த இடங்களையும் நல்லா தேய்க்கணும். அதே மாதிரி ஸ்டவ்னுடைய ஸ்விட்ச் இருக்கும் இல்லையா, அதை சுற்றியும் எப்போவுமே அழுக்கு அப்படி போய் ஒட்டிக்கும். அது உள்ளார எல்லாத்துலேயும் அழுக்கு போய் அப்படி படிஞ்சு இருக்கும். அதனால் அந்த இடத்தையும் சேம் அதே மாதிரியே பேஸ்ட்டு போட்டு ப்ரஷ்ஷில் நல்லா விளக்கிக்கலாம். நான் கோல்கேட் பேஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். எப்போவுமே க்ளீனிங்க்கு கோல்கேட் பேஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். கோல்கேட் நல்லா ஒயிட்டாக க்ளீன் பண்ணும். சாக்ஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ சாக்ஸ் வச்சு தான் இது எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஏன்னா சாக்ஸில் ரிப்பு மாதிரி இருக்கிறதுனால அது நல்லா உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுக்கும். சாதாரண துணியை விட சாக்ஸ் வச்சு க்ளீன் பண்ணும்போது நல்லா க்ளீன் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் யூனிஃபார்ம் சாக்ஸ் ஆகட்டும், நார்மல் சாக்ஸ் எல்லாம் எலாஸ்டிக் போயிடுச்சுன்னா அந்த சாக்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சாக்ஸ் எல்லாம் க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணிக்கிங்க. நல்லா சாக்ஸ் சாதாரணமான துணியை விட நல்லா சாக்ஸ் க்ளீன் பண்ணி கொடுக்கும். 3 வாட்டி தண்ணியில் நினச்சி தொடச்சி எடுக்கணும். ஒரு வாட்டி தொடச்சிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருணும். அப்புறமா லைட்டாக அது காஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் தண்ணியில் நினச்சி சாக்ஸை நினச்சி துடைக்கணும். அந்த மாதிரி 3 வாட்டி தொடச்சி எடுத்தோம்னு சொன்னால் பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடும். அவ்வளவுதாங்க. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் கிச்சனுடைய கவுண்டர் டாப் ஸ்டவ் எல்லாம் பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடுச்சு. ஈரமாக இருக்கும்போது சரியாக தெரியாது. நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தான் நமக்கு நல்லா க்ளீனாக இருக்கிறது தெரியும். இந்த ஐடியா லேடிஸ்க்கு டெய்லி யூஸ் ஆகக்கூடிய ஐடியா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இனி அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.